திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே நெட் தேர்வு மையத்தில் கம்ப்யூட்டர்கள் பழுதால் தேர்வு எழுத முடியவில்லை என்று மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். யுஜிசி நெட் தேர்வுகள் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன்படி திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த கல்லூரியில் 60 மாணவர்கள் தேர்வு எழுத இருந்த நிலையில் கம்ப்யூட்டர்கள் பழுதால் 24 மாணவர்களால் தேர்வு எழுத முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மாற்று ஏற்பாடு செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். யூஜிசி நெட் தமிழ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரீ எக்ஸாம் தான் இப்போது ஆகஸ்ட் மாதம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது எக்ஸாம் டைமிங் வந்து 3 to 6 கொடுத்துருக்காங்க. டைம் இப்போ 4:30 ஆகுது. பட் இன்னும் கூட நாங்கள் எக்ஸாம் எழுதலை. எங்களோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டாங்க. இதோ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே வச்சுட்டோம். பட் ஆனால் இன்னும் நாங்கள் எக்ஸாம் எழுதவே இல்லை. 10 பேருக்கு மட்டும் தான் சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டுருக்கு. 10 பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. எழுதின 10 பேரில் பாதி பேருக்கு எழுதிட்டு இருக்கப்பே சிஸ்டம் ஆஃப் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து எனக்கு யூஜிசி எக்ஸாம் 28/8/2024 வச்சுருக்காங்க. இது வந்து ஏற்கனவே தள்ளுபடி பண்ண எக்ஸாம் தான் இது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ஜெயினி காலேஜ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. அவங்களோட சீலு சிஸ்டம் அலாட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் சிஸ்டம் அலாட் பண்ண எல்லாமே என்ன ஆகுது, ஆஃபில் தான் இருக்குது, சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது, எதுவுமே ஆன் ஆகலை. பக்கத்தில் நடக்கிற பிவிபி காலேஜாக இருக்கட்டும், வேறு சென்டரில் எல்லா சென்டரில் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த காலேஜில் இந்த சிஸ்டம் மட்டும் எதுவும் ஆன் ஆகலை. இது வந்து யூஜிசி ப்ராப்ளம் கிடையாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ஜெயினி காலேஜ் ப்ராப்ளம் தான். இப்போ எங்களுக்கு என்ன வழின்னு தெரியாது, திரும்ப வைப்பாங்கன்னு தெரியாது. இதுக்கு வந்து நீங்கள் தான் எங்களுக்கு எப்படியாச்சும் நல்ல முடிவு தரணும்.